ஸ்ரீல ஹரிதாச தாகூர் மறைவு திருநாள் செப்டம்பர் 17 2024. ஹரிதாச தாகூர் ஹரிதாச டாகுர கடவுளின் திருநாமமான ஹரிநாம உச்சாடனத்தின் பெருமைகளை பிரச்சாரம் செய்த காரணத்தினால் அவர் நாமாசாரியர் என்று அறியப்படுகிறார். தோமார அவதார உங்களுடைய அவதாரம் என்ற வார்த்தைகளை உபயோகித்ததன் மூலம் ஹரிதாச தாகூர் பிரம்மதேவரின் அவதாரம் என்பதை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு உறுதிப்படுத்துகிறார். பரமபுருஷ பகவான் தமது குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கு முன்னேறிய பக்தர்கள் உதவுகின்றனர் என்றும் அத்தகு பக்தர்கள் அல்லது அந்தரங்க சேவகர்கள் பரம புருஷரின் விருப்பத்தின் பேரில் அவதரிக்கின்றனர் என்றும் ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் கூறுகிறார். முழுமுதற் கடவுள் தமது சுய விருப்பத்தினால் அவதரிக்கின்றார். அவரது விருப்பத்தினால் தகுதி வாய்ந்த பக்தர்களும் அவருடைய இயக்கத்தில் உதவி புரிவதற்காக அவதரிக்கின்றனர். இவ்வாறாக ஹரிதாச தாகூர் பிரம்மதேவரின் அவதாரமாக தோன்றினார். மற்ற பக்தர்களும் அதே போன்று பகவானின் திருப்பணியை நிறைவேற்றுவதில் உதவுவதற்காக அவதரித்தவர்களாவர். ஸ்ரீ சைதன்ய சரிதாமிருதம் அந்திய லீலை 11.25 பொருளுரை. ஸ்ரீ சீகமுனியின் மகன் பிரஹ்மா மகாதபா மற்றும் பிரகலாத மகாராஜா ஆகிய இருவரும் இணைந்து ஹரிதாச தாகூராக பகவான் சைதன்யரின் லீலைகளில் தோன்றினர். சைதன்ய சரிதை என்ற நூலில் முராரி குப்த விளக்குகிறார். ஒரு நாள் காலையில் மகாதபா தனது தந்தைக்கு கழுவாத துளசி இலையை கொடுத்தார். இதனால் அவர் மீது கோபமடைந்த அவரை மகாதபா சபித்தார். இதன் காரணமாக மகாதபா ஒரு யவன குடும்பத்தில் பெரும் பக்தரான ஹரிதாச தாகூராக பிறந்தார். ஸ்ரீ கௌர கனோத் தேஷ தீபிகா 93 முதல் 95 வரை என்னும் நூலிலிருந்து. ஸ்ரீல ஹரிதாச தாகூர் புரோன் பாரன் என்ற தற்போது வங்காளதேசத்திலுள்ள கிராமத்தில் பிறந்தார். அங்கு அவர் இருப்பதால் பலர் தூய்மையடைந்தனர் மற்றும் புனித நாமத்தை உச்சரித்தனர். சில ஆண்டுகளுக்கு பிறகு அவர் தமது கிராமத்தை விட்டு வெளியேறி கங்கை நதிக்கு அருகில் உள்ள இடத்திற்கு சென்றார். அவர் இறுதியாக சாந்திபுர இத்திற்கு அருகிலுள்ள புலியா கிராமத்தில் குடியேறினார். ஸ்ரீ சைதன்ய பாகவதம் ஆதி லீலை அத்தியாயம் 16. தமது இல்லத்தை விட்டு விலகிய பின்னர் ஹரிதாஸ் தாகூர் பேனாபோல கிராமத்தின் தற்போது வங்காளதேசத்தில் உள்ள ஜெஸ்ஸோர் மாவட்டத்தில் வனப்பகுதியில் சிறிது காலம் தங்கியிருந்தார். ஹரிதாஸ் தாகூர் அந்த தனிமையான காட்டில் குடிசை அமைத்து அங்கே ஒரு துளசி செடியினை வளர்த்து அந்த துளசியின் முன்பாக பகவானின் திருநாமங்களை தினமும் 3 லட்சம் முறை ஜபிப்பார். அவர் இரவு பகலாக தொடர்ந்து ஜபிப்பது வழக்கம். தமது உடலை பராமரிப்பதற்காக அவர் பிராமணர்களின் இல்லங்களுக்கு சென்று சிறிது உணவினை யாசிப்பார். அவரது ஆன்மீக பிரபாவத்தினால் அங்கிருந்த எல்லா மக்களும் அவரை வழிபட்டனர். ஸ்ரீ சைதன்ய சரிதாமிருதம் அந்திய லீலை 99 முதல் 101 வரை. ஹரிதாச தாகூர் ஹரே கிருஷ்ண மகா மந்திர உச்சாடனத்தின் ஆச்சாரியராக இருப்பதால் நாமாசாரிய ஹரிதாச தாகூர் என்று அழைக்கப்படுகிறார். அவரது சொந்த உதாரணத்திலிருந்து ஹரே கிருஷ்ண மந்திரத்தினை உச்சரிப்பதும் கிருஷ்ண உணர்வில் உன்னத நிலையினை பெறுவது மிகவும் எளிமையானது என்பதை நம்மால் அறிய முடிகிறது. எவ்வித சிரமமுமின்றி ஒருவன் எங்கு வேண்டுமானாலும் அமரலாம். குறிப்பாக கங்கை யமுனை அல்லது இதர புண்ணிய நதிகளின் கரையில் அமரலாம். அங்கே ஒரு குடிசையினை அமைத்து துளசி செடியினை வளர்த்து துளசிக்கு முன்பாக தொந்தரவுகள் ஏதுமின்றி ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தினை உச்சரிக்கலாம். ஹரிதாச தாகூர் தமது ஜப மாலையில் தினமும் 3 லட்சம் முறை திருநாமத்தினை ஜபிப்பது வழக்கம். இரவு பகல் முழுவதும் அவர் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தின் 16 நாமங்களை உச்சரிப்பார். இருப்பினும் ஹரிதாச தாகூரை தவிர வேறு யாராலும் 3,0,0,0,0,0 வரை திருநாமத்தினை ஜபிக்க இயலாது என்பதால் யாரும் அவரை நகல் செய்யக்கூடாது. அவ்வாறு ஜபம் செய்தல் முக்த புருஷர்களுக்கு உரியதாகும். இருப்பினும் அவரது உதாரணத்தினை பின்பற்றி நாமும் தினமும் நமது ஜப மாலையில் 16 சுற்றுகள் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை ஜபித்து துளசி செடியினை வணங்க முடியும். இது யாருக்கும் கடினமானதல்ல. ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தினை துளசி செடியின் முன்பாக உறுதியுடன் ஜபிக்கும் வழிமுறை மிக உயர்ந்த ஆன்மீக சக்தியை கொண்டதாகும். இதை மட்டும் செய்வதாலேயே ஆன்மீகத்தில் பலம் பெற முடியும். எனவே ஹரே கிருஷ்ண இயக்கத்தின் உறுப்பினர்களிடம் ஹரிதாச தாகூரின் உதாரணத்தினை ஸ்திரமாக கடைபிடிக்கும்படி யாம் வேண்டிக் கொள்கிறோம். 16 சுற்றுகளை ஜபித்தல் என்பது அதிக நேரத்தை எடுப்பதில்லை. துளசி செடிக்கு மரியாதையளிப்பதும் கடினமானதல்ல. இந்த வழிமுறை அளவற்ற ஆன்மீக தியை கொண்டதாகும். இந்த வாய்ப்பினை தவற விடக்கூடாது. ஸ்ரீ சைதன்ய சரிதாமிருதம் அந்திய லீலை 100 பொருளுரை. ஹரிதாஸ் தாகூரை ஹரிதாச தாகூர் தமது முக்கிய சீடர்களில் ஒருவராக ஏற்றுக்கொண்ட பகவான் சைதன்யர் இதற்கான பிரபலமான உதாரணத்தை காட்டினார்.
ஹரிதாஸ் தாகூர் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறக்க நேரிட்டபோதிலும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற பகவானின் திருநாமத்தினை தினமும் 3 லட்சம் முறை ஜபம் செய்வது எனும் தனது கொள்கையில் உறுதியுடன் இருந்த காரணத்தால் பகவான் சைதன்யர் அவரை நாமாசாரியர் என்னும் பதவிக்கு உயர்த்தினார். மேலும் இறைவனது திருநாமத்தை இடையறாது ஜபம் செய்ததால் அவர் தனது முந்தைய வாழ்வில் ஷப்த பிரம்ம என்றறியப்படும் வேதங்களின் சடங்குகளையெல்லாம் செய்து முடித்தவராக கருதப்படுகிறார். பகவத்கீதை உண்மையுருவில் 6.44 பொருளுரை. பகவானுடைய 3 லட்சம் திருநாமங்களை உச்சரிப்பது என்பது நிச்சயம் அற்புதமானதாகும். எந்த ஒரு சாதாரண மனிதனாலும் அதுபோன்று உச்சரிக்க இயலாது. எவரும் ஹரிதாச தாகூரின் நடத்தையினை செயற்கையாக நகல் செய்யக்கூடாது. இருப்பினும் ஒவ்வொருவரும் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உச்சரிப்பதற்கான உறுதியினை நிறைவேற்றுதல் அவசியமாகும். எனவே நாங்கள் எங்களது சமுதாயத்தில் எல்லா சீடர்களும் குறைந்தபட்சம் தினமும் 16 சுற்றுகள் ஜபிக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கிறோம். அத்தகைய ஜபம் உயர்ந்த தரமாக இருப்பதற்கு அபராதங்களின்றி செய்யப்பட வேண்டும். இயந்திரத்தனமான ஜபம் அபராதமின்றி செய்யப்படும் திருநாம உச்சாடனத்தை போன்று சக்தியுடையது அன்று. சைதன்ய பாகவதத்தின் ஆதி காண்டத்தின் 2வது அத்தியாயத்தில் ஹரிதாச தாகூர் புடன என்னும் கிராமத்தில் பிறந்ததாகவும் சிறிது காலத்திற்கு பிறகு சாந்திபுரத்திற்கு அருகில் கங்கை கரையில் உள்ள புலியாவில் வசிப்பதற்காக வந்தார் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஓர் இஸ்லாமிய நீதிபதியினால் அவர் தண்டிக்கப்பட்டதன் விவரத்தினை சைதன்ய பாகவதத்தின் ஆதி காண்டத்தில் 16வது அத்தியாயத்தில் காணலாம். அதிலிருந்து ஹரிதாச தாகூர் எவ்வளவு பணிவாக இருந்தார் என்பதையும் அவர் எவ்வாறு பகவானின் காரணமற்ற கருணையினை பெற்றார் என்பதையும் புரிந்து கொள்ளலாம். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவால் அரங்கேற்றப்பட்ட நாடகங்களில் ஹரிதாச தாகூர் காவல்துறை தலைவரின் பாகத்தை ஏற்று நடித்தார். பேனாபோலா என்ற இடத்தில் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை உச்சரிக்கையில் அவர் சாக்ஷாத் மாயாதேவினால் சோதிக்கப்பட்டார். ஹரிதாச தாகூரின் மறைவானது சைதன்ய சரிதாமிருதத்தின் அந்திய லீலையின் 11வது அத்தியாயத்தில் விளக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ ஹரிதாச தாகூர் குல்னா மாவட்டத்தில் உள்ள புடன என்னும் ஊரில் தான் தோன்றினார் என்பதை உறுதியாக கூற இயலாது. முன்பு இந்த கிராமம் 24 பர்கனா மாவட்டத்தின் சாதக்ஷீரா கோட்டத்திற்கு உட்பட்டதாக இருந்தது. ஸ்ரீ சைதன்ய சரிதாமிருதம் ஆதி லீலை 10.43 பொருளுரை. சைதன்ய மரத்தின் 20வது கிளை ஹரிதாச தாகூர் ஆவார். அவருடைய குணநலன்கள் அற்புதமானவை. அவர் தினமும் தவறாமல் 3 லட்சம் கிருஷ்ண நாமத்தினை உச்சரிப்பது வழக்கம். ஹரிதாச தாகூரின் திவ்யமான குணங்களுக்கு முடிவே இல்லை. இங்கே நான் அவரது குணங்களில் ஒரு சிறு துளியை மட்டும் குறிப்பிடுகிறேன். அத்வைத கோஸ்வாமி தமது தந்தைக்கு சிரார்த்தம் செய்தபோது முதல் உணவினை ஹரிதாச தாகூருக்கு கொடுக்குமளவிற்கு அவர் மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தார். அவரது நற்குணங்களின் அலைகளானது பிரகலாத மகாராஜரை போன்றதாகும். இஸ்லாமிய ஆட்சியாளரால் தண்டிக்கப்பட்டபோது அவர் தமது புருவத்தை கூட சற்றும் உயர்த்தவில்லை. ஹரிதாச தாகூர் உடலை நீத்த பின்னர் அவ்வுடலை தமது மடியில் தாங்கியபடி மகாபிரபு பெரும் பரவசத்துடன் நடனமாடினார். ஸ்ரீ சைதன்ய சரிதாமிருதம் ஆதி லீலை 43 முதல் 46 வரை. நாமாசாரியர் என்றழைக்கப்படும் ஸ்ரீல ஹரிதாச தாகூர் தமது உடலை விட்ட பிறகு அவரது திருமேனி சைதன்ய மகாபிரபுவின் திருக்கரங்களால் கடற்கரையில் அடக்கம் செய்யப்பட்டது. அப்போது சைதன்ய மகாபிரபு அங்கிருந்த பக்தர்களிடம் ஸ்ரீல ஹரிதாச தாகூரின் சமாதி பகுதியில் நீராடுபவர்களுக்கு கிருஷ்ண பிரேமை கிட்டும் என வரமளித்தார்.